எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இந்த பிரியாணி வரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பர்ஃபெக்டாக சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் காட்டியிருக்கேன். கொஞ்சம் கூட குலையாமல் உதிரி உதிரியாக சாஃப்டாக பீசஸ்லாம் அடி பிடிக்காமல் கரெக்டாக இருந்துச்சு. மசாலாலேருந்து காரம்லேருந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. இது 2 கிலோ அளவில் செஞ்சுருந்தேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு 300 கிராம் சின்ன வெங்காயம், 7-8 தக்காளி, 7-8 பச்சை மிளகா, 150 கிராம் இஞ்சி, 300 கிராம் பூண்டு, 10-15 துண்டு பட்டை, ஒரு 5-6 ஏலக்காய், 5-6 கிராம்பு, இஞ்சியையும் சேர்த்து நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 10 துண்டு பட்டை, ஒரு 5-6 கிராம்பு எடுத்திருக்கேன். அது கூட அந்த சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. 7-8 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஆளாக்கில் 2 கிலோ அளவுக்கு அளந்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் பெருசாக எடுத்துகிட்டு அதில் ஒரு 300 ml எண்ணெய், 50 மில்லி நெய்யை சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினாவே போதும். அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மிளகாத்தூள் ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். இது காரம் கரெக்டாக இருக்கும். வேண்டாம்னு நினைக்கிறவங்க குறைக்கவும் செஞ்சுக்கலாம், இல்லை அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இப்போது 2 கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன், 2 கிலோங்கிறதுனால. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் குழஞ்சி வந்ததுக்கப்புறமேட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்துருக்கேன், அதையும் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா இதையும் சேர்த்துட்டு மசாலா கழுவின தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி தக்காளி எல்லாம் மசிஞ்சு வெந்து வரணும். அந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் தான் நம்ம தயிர் சேர்க்கணும். இது கூட ஒரு 300 ml அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். இது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 25 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ சிக்கன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். அதுலேருந்து இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. அதனால் தண்ணி 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா போதும். அந்த அளவுக்கு நான் 1 கப் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் கொதி வந்ததுக்கப்புறமேட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கணும். கறி வேக வைக்கும்போது பாஸ்மதி அரிசி ஊற போட்டுருங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். அப்போ தான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா குழஞ்சி போயிடும் முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. திரும்பி ஹை ஃப்ளேமில் கலரும்போது இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது தம் போடுறதுக்கு சரியாக இருக்கும். அடியில் ஒரு தோசைக்கல் 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் இந்தளவுக்கு வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் கரெக்டாக ஒரு சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மசாலாலேருந்து காரம்லேருந்து கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட திகட்டாத பிரியாணி. எந்த ஒரு ஸ்பைசஸுமே அதிகமாகவும் சேர்க்கல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரியாணி எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.